திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம காரைக்கால் அம்மையார் அருளிய திரு இரட்டை மணி மாலை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போன முறை சந்திச்சப்போ இதுல 12 பாடல்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம். நீ 13ஆம் பாடல்லேருந்து தொடர போறோம். உங்கள்ட்ட இருக்கிற இந்த ஃபைலில் இந்த பதம் பிரிச்ச வெர்ஷன் வந்து 13ஆம் பக்கத்துலையும் 14ஆம் பக்கத்துலையும் இருக்கும். அதுலேருந்து பார்த்தோன்னா இந்த 13ஆம் பாட்டு. நினையாது ஒழுதி கண்டாய் நெஞ்சமே இங்கு ஓர் தஞ்சம் என்று மனையாளையும் மக்கள் தம்மையும் தேறி ஓர் ஆறு புக்கும் நனையா சடைமுடி நம்பன் நம் தாதை நொந்தாத செந்தி அணையான் அமரர் பிரான் அண்டவாணன் அடித்தலமே. இதுல இந்த நினையாது ஒழுதி கண்டாய் அப்படிங்கிற ஃப்ரேஸ பாட்டோட கடைசியில போட்டுட்டேன்னா உங்களுக்கு பொருள் ரொம்ப எளிமையா புரியும். நெஞ்சமே இங்கு ஓர் தஞ்சமென்று மனையாளையும் மக்கள் தம்மையும் தேறி ஓர் ஆறு புக்கும் நனையா சடைமுடி நம்பன் நம் தாதை நொந்தாத செந்தி அணையான் அமரர் பிரான் அண்டவாணன் அடித்தலமே நினையாது ஒழுதி கண்டாய். இது தன்னுடைய நெஞ்சுக்கு புத்திமதி மாதிரி சொல்ற பாட்டு. இது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். மகான்கள் பெரியவர்கள்லாம் பாடுறப்போ சில பாடல்களை இறைவனை பார்த்து ஸ்துதியா பாடுவா, சில பாடல்களை அர்த்தவாளை பார்த்து நேரடியா உபதேசமா சொல்லுவா, சில பாடல்களை தன்னுடைய மனசுக்கு சொல்ற மாதிரி சொல்லுவா, அது நமக்கு உபதேசம். இது அது மாதிரி மனசை பார்த்து சொல்ற பாட்டு. இது நெஞ்சமே ஓ மனசே அப்படிங்கிறார். மனமே நீ எப்படி இருக்க, நீ என்ன பண்ற அப்படின்னாக்க, இங்கு ஓர் தஞ்சம் என்று மனையாளை மக்கள் தம்மையும் தேறி. நீ என்ன நினைக்கிற, இந்த உலகத்துல நம்மளை யாரு காப்பாத்துவா, நமக்கு யார் துணை அப்படின்னு நீ என்ன நினைக்கிறன்னா, நம்ம பொண்டாட்டியோ நம்ம புருஷனோ நம்ம பிள்ளைகளோ நம்ம குடும்பத்தினரோ அண்ணா தம்பி அக்கா தங்க மாமா மச்சான் இவாள்லாம் தான் நமக்கு துணை, இவாள்லாம் நம்மளை காப்பாத்துவா கஷ்டத்துக்கு அப்படின்னு அந்த இதுல இருந்து இங்கு ஓர் தஞ்சம் என்று, தஞ்சம்னாக்க நம்மளை காப்பாத்துறவ அடைக்கலம் இல்லையா. நம்ம கஷ்டத்துல இருக்கிறப்ப நமக்கு ஒருத்தர் அடைக்கலம் கொடுத்தா அதுதான் தஞ்சம், புகலிடம். நமக்கு ஒரு உதவி துணை அப்படின்னு நினைச்சு யார மனையாளையும் மக்கள் தம்மையும் தேறி, பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் நினைச்சுண்டு அப்படின்னா குடும்பத்தை நினைச்சுண்டு, தேர்றதுனாக்க தெளியறது. நம்ம மனசுல சிந்திப்போம், ஓகே இது பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம், அதான் தேர்றது. அப்படி யார் உதவுவா, எய்த்த வீட்டுக்காரன் உதவாரா, அடுத்தவன் உதவாரா, இவாவா யாரு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவா அப்படின்லாம் பார்த்து நம்ம பொண்டாட்டி பிள்ளைகள் தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாத்துவா அப்படின்னு ஒரு தெளிந்து என்ன பண்றோம், இந்த குடும்பத்துக்கு நினைச்சுன்னு குடும்பத்துக்காகவே உழண்டு இருக்கோம், இறைவனை கும்பிடுறதை விட்டுடுறோம் அப்படிங்கிறார். அப்படின்னு பொண்டாட்டி பிள்ளைகள் தான் நம்மளை காப்பாதுவான்னு நினைச்சுண்டு ஒரு ஆறு புக்கும் நனையா சடைமுடி நம்பன், சிவருமான் இருக்கான், அவனுடைய அடித்தளம் சிவருமானுடைய திருவடியை நினையாது ஒழுதி கண்டாய். நீ சிவருமானுடைய திருவடியை நினைக்காம விட்டுடுற பத்தியா அப்படின்னு ரெட்டாரிக்கலா கேட்கிறார். அந்த பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நம்மளை காப்பாத்துவான்னு நினைச்சுண்டு சிவனுடைய திருவடியை நினைக்காம விட்டுடுறியே, நினையாது ஒழுதி கண்டாய். இதுல ஒழுதி கண்டாய்னா கண்டாயோ அப்படின்னு நம்ம ஒரு ஓவை போட்டுக்கணும் அப்படின்னு உரையில சொல்ற. நீ விட்டுடுவாயோ விட்டுடுறையோ அப்படின்னு மனசை பார்த்து கேட்கிற. மனசை நீ பண்ண மாட்டேங்கிற சுவாமிய, அது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ரெட்டாரிக்கலா கேட்டு பண்ணு அப்படின்னு அர்த்தம். நினையாது ஒழுதி, நினையாதுன்னு நினைக்காம, ஒழுதினா விட்டுடுறியோ, விட்டு விடுகின்றாய், ஒழுதினா விட்டு விடுகின்றாய்ன்னு அர்த்தம். கண்டாய் அப்படிங்கிறது அது ஆசை. நம்ம பார்த்துருக்கோம், நம்ம திருவாசகத்துல நீச்சல் விண்ணப்பத்துல பார்த்துருக்கோம் இல்லையா, விட்டுடுதி கண்டாய் அப்படின்னு வரும் அதுல ஃப்ரேஸ் அடிக்கடி. அப்போ ஒழுதி கண்டாயோ அப்படின்னு அந்த ஓவை நம்ம இன்ஃபர் பண்ணிக்கணும். அப்படி நீ பொண்டாட்டி பிள்ளைகள் தான் நம்மளை காப்பாற்றுவான்னு நினைச்சுட்டு சுவாமியை வழிபடாம விட்டுடுறியே, விட்டுடலாமா, விட்டுடுவாயோ அப்படின்னு மனசை பார்த்து கேட்குற அப்படின்னா பண்ணு.
அப்படின்னு சொல்றார். இப்போ சிவபெருமானுடைய வர்ணனை மீதி எல்லாம் ஓர் 6 புக்கும் நனையா சடைமுடி நம்பன். அவனுடைய சடையில கங்கை பாஞ்சன் இருக்கா, அது நமக்கு தெரியும். சிவபெருமான் ஆகாய கங்கை பகீரதனுக்காக கீழே விழுறப்போ, பூமிக்கு வர்றப்போ அந்த வேகத்தை பூமி தாங்காதுன்னு கங்கை சொன்னதுனால பகீரதன் சிவபெருமான வேண்டிட்டு சிவபெருமான் சடையை விரிச்சு கங்கையை தாங்கிக்கிறார். அந்த கங்கைக்குள்ள சடை கங்கைக்குள்ள மாட்டின்னு இருக்கா. ஆனா சடை எப்பேற்பட்ட நதி, பூமியில ஓடுறது அதுல 1000ல் 1 பங்கு. அது மாதிரி ஒரு மைன்யூட் போர்ஷன் தான் பூமியில ஓடுறது, மீதி எல்லாம் சிவபெருமான சடையெல்லாம் இருக்கு இன்னும். அதனால அப்பேற்பட்ட பெரிய ஆகாய கங்கை அது சிவபெருமானுடைய சடையில இருக்கு. ஆனா சிவபெருமானுடைய சடையில இருந்தாலும் அதனால சிவபெருமானுடைய சடை நனைஞ்சு போச்சா அப்படின்னா நனையல. ஏன்னா சிவபெருமானுடைய சடை அவ்வளவு பெருசு, இந்த கங்கை ஒரு துளி மாதிரி இல்லையா. இப்ப நம்ம ஒரு துளி ஜலம் ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியத்துல, கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ஒரு துளி ஜலம் விழுந்ததுனாக்க அந்த ஸ்டேடியம் நனைஞ்சு ஈரமா போகுமா? போகாது. அது மாதிரி சிவபெருமானுடைய சடை அவ்வளவு பெருசு, கங்கை ஒரு துளி மாதிரி அதுல. அதனால ஒரு 6 புக்கும் நனையா சடைமுடி நம்பன். அவனுடைய சடை நனையல. அப்படிப்பட்ட நம்பன் அவன். நம்பன்னாக்க விரும்பத்தக்கவன் அர்த்தம். சுவாமி சிவனுக்கு திருநாமங்கள்ல நம்பன் அப்படின்னு ஒரு நாமம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம திருப்பயணம் பதிவுன்னு பார்க்கலன்னு நினைக்கிறேன். அல்ல நம்பாயனமும் நக்காயனமும் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வரும். நம்பனை அப்படின்னு பல பாடல்கள்ல வரும். நம்பன் கான் அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடுவார். நம்புதல் அப்படின்னாக்க நம்பிக்கை வைக்கிறதா இப்ப நமக்கு தெரியும். உன மலை போல நம்பி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது தெரியும். ஆனா நம்புதல் அப்படின்னாக்க விரும்புறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால தேவாரத்துல நம்பி நம்புறது அப்படின்னு வர்றப்பெல்லாம் விரும்புறத பத்தி வரும். அதனால சடைமுடி நம்பன், அப்படி எல்லாராலும் விரும்பத்தக்கவன் அவன் பெருமான். அப்படி சடைமுடி. முடினாக்க இந்த காலத்து தமிழ்ல மெட்ராஸ் தமிழ்நாட்டு தமிழ்ல முடினா தலைமயிர் அப்படின்னு ஆயிடுத்துப்போம். மயிருக்கு இப்ப முடின்னு சொல்ற. ஆனா தேவாரத்துல முடி அப்படின்னு வந்தாக்க அது கிரீடம். மணிமுடி தரித்தார் அப்படிங்கிறோம் இல்லையா. அப்படின்னா மணி ரத்னங்களை அணிந்த கிரீடத்தை அணிஞ்சிருக்கிறார். அந்த முடினா கிரீடம். கிரீடத்தை அணிவதனால் அது தலைக்கு முடின்னு வரும். அப்படியாக அந்த சடை முடினா சடையே முடியாக உடைய பெருமானவன். எல்லாரும் தேவர்கள் எல்லாம், ராஜாக்கள் தேவர்கள் எல்லாம் தலையில கிரீடம் அணிஞ்சிருப்பா. சிவபெருமான் தலையில கிரீடம் கிடையாது. அவன் தலையில சடையை தான் அப்படி சுத்தி கட்டி வச்சிருப்பான். அதனால சடையே முடியாக உடைய நம்பன் அவன். சடைமுடி நம்பன் அவன். நம் தாதை, அவன் நமக்கு அப்பா. தாதைனா தந்தை, அவன் நமக்கு அப்பா. அவன் நொந்தாத செந்தி அணையான். நொந்துதல் அப்படின்னாக்க அணையிறது. அதனால நொந்தாத செந்தி அப்படின்னா அழியாத செந்தி போன்றவன் அவன். நொந்தா ஒன் சுடரே நுனையே நினைந்திருந்தேன் அப்படின்னு சுந்தரர் பாடுவார். அதனால் நொந்தாத செந்தி, அப்படி அணையாத செந்தழல் போன்ற செம்மேனி உடையவன் அவன். அணையான்னா போன்றவன். அமரர் பிரான், தேவர்களுக்கெல்லாம் தலைவனவன். அண்டவாணன், அண்டங்களுக்கெல்லாம் அதிபதி, அண்டங்களெங்கும் நிறைந்திருப்பவன். அண்டம்னாக்க பிரபஞ்சம். வாணன் அப்படின்னா வாழ்நன் அப்படிங்கிறது வாணன்னு சேர்ந்து வரும். அந்த பிரபஞ்சத்துல எங்கும் இருப்பான் அவன். அண்டங்களுக்கெல்லாம் தலைவன், அண்டவாணன் அவன். அவனுடைய அடித்தளம், அவனுடைய திருவடி தலத்தை நீ என்ன பண்ற மனமே நினைக்காம விட்டு விடுகின்றாய். அதனால சொல்றது என்னன்னா, நீ பொண்டாட்டி பிள்ளைகள் தான் நம்மளை காப்பாத்துவா அப்படின்னு நினைச்சுட்டு சுவாமியை வழிபடாம விட்டு விடாத. நெஞ்சமே அவனை வழிபடு, அவன்தான் உண்மையான துணை அப்படின்னு நமக்கு புத்திமதி சொல்றாரு இதுல. இதுதான் இந்த 13ஆம் பாடலுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ வந்து அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, பேசுங்க. ஐயா, இதுல நம்ம அப்பரோட திருத்தாண்டகம்லயும் இந்த மாதிரி வரும் இல்லையா, தந்தையார் தாயார் தாம் அப்படின்னு ஒண்ணு ஞாபகம் இல்லை எனக்கு சொல்ல. அதான் அது வந்து தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரமார் புத்திரரா தந்தாமாரே வந்தவாரே பூமாரேங்கணும், அது ஒரு இது இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று வந்து எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம், அந்த பாட்டு தான் நீ சொல்ல வந்த பாட்டு. எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார்
செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறுவர்கள் தீமுட்டி செல்லா நிற்பர், சித்தாய வேடத்தாய் நீடு பண்ணி திருவானைக்காவுடைய செல்வா என்ற நத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டு அஞ்சரியேன் அடியேனேன்னு வரும். அது எதுக்கு சொல்ல, அந்த பாட்டு அதே தான். இந்த யாரு உனக்கு உதவ போறா அப்படின்னு கேக்குறாரு. நமக்கு இந்த உடலை விட்டு உயிர் போறப்போ, யமன் வந்து இழுத்துன்னு போறப்போ யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ உனக்கு உதவி பண்ணக்கூடிய சிவபெருமான் ஒத்தந்தான், அதனால அவனை பிடிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஆமா. அப்புறம் அந்த நொந்தா விளக்கு நான் ஆக்சுவலி இந்த கோயில் கல்வெட்டுல பாத்திருக்கையா, அதாவது ஆனா அது நந்தா விளக்குன்னு சொல்ற மாதிரி இருந்தது எனக்கு கல்வெட்டு. அது ரெண்டு விதமா வந்திருக்கு. நந்தா விளக்குன்னு சொல்ல எரிஞ்சிட்டே இருக்கும். அது அது விளக்கு எரியறதுக்கு நிபந்தம் கொடுப்பாங்க இல்லையா கல்வெட்டுல, அதுதானா இது? அதுதான் அதேதான் நொந்துதல், அதேதான் நொந்தான்னு தான் தேவாரத்துல வரும். ஓகே 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 ஓகே. சார் இதுல வந்து நானு இந்த மாதிரி இவங்க வந்து மனையாளையும் மக்களையும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மீன் அவங்க லைஃப்ல வந்து அவங்க ஒரு லேடியா இருந்தா கூட அவங்க இந்த மாதிரி சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு சார். அதாவது இது இது பொதுவாக அந்த பாஷையில இருக்கிற வழக்க வச்சு பாடுவாங்க. ஓகே, உலக வழக்கு. அதாவது பொதுவா ஹி அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ஷீயும் குறிக்கும். அதாவது அது லாங்குவேஜோட யூசேஜ்னால இப்ப எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா போய் தே அப்படிலாம் போட்டுக்கிறா, அது வேற விஷயம். ஆனா பொதுவா கேட்கறதுக்கு ஒரு மனுஷன் இல்லை அப்படின்பா. மனுஷன் தான் வரணும், இல்ல மனுஷியும் வரலாம். அது மாதிரி. அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது இது மக்களுக்கு உபதேசமா சொல்றப்போ அப்படி அந்த இதுல சொல்றாரு அவர், புருஷனையும் பிள்ளையுமே நம்பின்னு இருக்கே அப்படின்னு பொதுவாக சொல்ல மாட்டோம். அது மூணாவது. இது தவிர இவருடைய காரைக்காலமையோட சுய வரலாற்றுல அவர் புருஷன் தான் விட்டு போயிட்டானே, அப்படி இல்லை. பட் ஆனா பாஷையில வர்ற இயற்கையான வழக்கு இது. குடும்பத்தை அப்படிங்கிற மாதிரி பொண்டாட்டி பிள்ளைங்கிறது பொதுவாக குடும்பம் அப்படிங்கிற இதுல வரும். தொழுதிங்கிற வேர்டுக்கு என்ன நினையா தொழுதி கண்டாய் பதம் பிரிச்ச பார்த்தா புரியும். நினையாது ஒழிதி கண்டாய். தொழுதி ஒழிதி ஒழிஞ்சு நினையாது ஒழிதல் அப்படின்னா நினையாம விட்டுடுற அப்படின்னு அர்த்தம். ஒழிதல்னா விடுதல். ஆமா. அணையான்றது என்ன அர்த்தம்? செந்தி அணையான் அப்படின்னா அணையன போன்றதுன்னு அர்த்தம். தேவர் அணையர் கைவரோ அது மாதிரி இது ஒரு திருக்குறள் கூட உண்டு. கம்பேரிசன். அணையன போன்றவர், அணையன போல, அணைய அப்படின்னாக்க போலன்னு அர்த்தம். ஓகே மீனா, இதுல வந்து மாணிக்கவாசர் சுவாமி சொல்ற மாதிரி நீத்தல் விண்ணப்பத்துல சொல்வார்ல, கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனேனே விட்டு விடுதி கண்டாய் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நினையாக. ஆமா, அங்க வந்து விட்டுடுதி கண்டாய்னா அங்க சுவாமியை பார்த்து சொல்றாரு, சுவாமி நீ என்னை கைவிட்டு விடுவாயோ அப்படின்னு கேக்குறாரு. இங்க மனசுகிட்ட சொல்றாரு, மனமே நீ அவனுக்கு வழிபடாம ஒழிஞ்சு விட்டுடுவியோ அப்படின்னு. அதான். பட் ஆனா அதே மாதிரி ஃப்ரேசிங் தான் அது. சங்கர்குமார், ஒரு நிமிஷம். சங்கர்குமார், இந்த இதுல மூணாவது வரியில நினையா சடைமொழி நம்பன். ஸோ அந்த கங்கை வழிஞ்சுன்னு இருக்கு. அந்த கங்கை அப்படியே வந்து கான்ஸ்டன்டா போயின்னு இருக்கு. அந்த சடைமொழியில தீயோட குணம் வந்து மேல எழும்புறது தான். நம் தாதை நொந்தா செந்தி அப்படின்னு எடுக்க முடியுமா? அதாவது தன்னுடைய அந்த கங்கையை மேல வச்சிருக்க, அது போல உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவான், நீங்க அவர்தான் உனக்கு எல்லாதான் இருப்பான். நம் தாதை நொந்தாத செந்தி அணையான். அந்த செந்தியை வந்து கையில இடது கையில வச்சு அது மேல எரிஞ்சுட்டு இருக்கும் பொழுதும் அந்த தண்ணியை வத்தாம பண்றது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல எடுத்துக்க முடியுமான்னு.
அது புரியுது. ஆனா இங்க செந்தி ஏஞ்சின்னு இருக்கான்னு சொல்லல, செந்தி போன்றவன் அப்படிங்கிறார். செந்தி போன்றவன். அதனால அது இந்த இடத்துல அவனுடைய நிறத்தை தான் சொல்றார். ஆனா இதுல சொல்றது என்னன்னா, அது பெருமான் தான் நம்மளை காப்பாத்துவான் அப்படிங்கிறது சொல்றாரு. அதுல அவனுடைய புகழ், அவன் எப்படிப்பட்டவன், கங்கையை தாங்குறவன், அவன் நமக்கு அப்பன், நமக்கு அழிவற்றவன், அவன் தேவர்களுக்கு தலைவன், எங்கும் இருப்பவன் அப்படிலாம் சொல்லி நீ அவனை பிடிச்சுக்கோ, அவனை விட்டுடாத அப்படின்னு மனசுக்கு சொல்றாரு. இந்த பாடல்கள்ல வந்து நிறைய கொஞ்சம் மொழி மாற்றம் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க முன்னாடி சொல்லிருக்கீங்க, சொல் மாற்றம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொருள் கொள்ளணும். அது மாதிரி இருக்கும் பொழுது நம் தாதை நொந்தாத செந்தி அணையான், செந்தியும் அணையில கங்கையும் ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அது வந்து அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றேன். ஆனா அணையான்ங்கிறப்ப அது 3 சுழி நை வரணும். இது அணையான்னு 2 சுழி நை இருக்குங்க. அதனால பட் இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ், அப்படியும் யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது இது. சுப்பு, அதான் முதல்ல வந்து நினையாது ஒழுதி கண்டாய் நெஞ்சே அப்படின்னு தஞ்சவன் அதனால மத்தன் தம் மக்கள் அது மாதிரிதான் போயிட்டு இருக்காத. ஒன்னு வந்து எப்படி அவர் செந்தியும் எரிய வச்சுட்டு கங்கையும் வழிய வச்சுட்டு இருக்கிறாரோ அதே போல வந்து உன்னையும் காப்பாற்றுவார் அப்படிங்கிற. அதான் அவன் பெரிய மகா ஆற்றல் உடையவன் அவன். ஆமா, குட். சுப்பு, சரி சார். இது இந்த நமச்சிவாயவை ஞாபகம் வந்துச்சு சார். நமச்சிவாய பதியத்தை நம்ம அடிக்கடி படிக்கிறது அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு, அது எந்த பாட்டுன்னு கரெக்டா சொல்ல தெரியல. தேரலின் தெளிவே சிவபெருமானேன்னு வரும் இதுல திருவாசகத்துல. பிடிக்கப்பட்டா என்னன்னு தெரியல, அது ஒரு இது ஞாபகம் வந்து. அப்புறம் இன்னொரு இந்த பாட்டோட டோன் வந்து இப்ப ரீசெண்டா படிச்ச திருப்புகழ் பாட்டுல நிறைய ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல சார். அதுல எக்ஸாக்டா இதே மாதிரி இந்த உலக பசு பாச தொந்தம் அதுவான உறவர் கிளை தாயர் தந்தை மனைப்பாளர் மலச்சல சுவாசம் சஞ்சல மதாலி மதிநிலை கெடாத ஒன்றன் அருள் தாராய் அப்படின்னு அதே டோன்ல வரும். ஆமா, இது பொதுவா பல பாடல்கள் இது வரும் இந்த மாதிரி. உண்மையான துணை சிவருமான் தான் அப்படின்னு. நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சப்பர் பாடுறாரு இல்லையா, அதே மாதிரி எப்பவும் நமக்கு துணையா இருக்கக்கூடியும் ஒருத்தந்தான் அப்படின்னு விஷயம். இந்த நொந்தா ஒன்று சொல்றேன் நான் சொன்னேன் இல்லையா, அது நம்ம பார்த்தது இல்லை இது வரைக்கும். ஆனா அது காஞ்சிபுரத்துல கட்சி மேற்றலின்னு ஒரு கோயில் உண்டு. அங்க அந்த கோயில்ல பாடின பதியத்துல சுந்தரர் சொல்றார், நொந்தா ஒன் சுடரே நுனையே நிறைந்திருந்தேன், வந்தாய் போய் எரியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்தை பிரான் திரு மேற்றலி உரையும் எந்தாய் உன்னை அல்லால் இனி ஏத்த மாட்டேனேன்னு அந்த பாட்டு. அதுல அந்த நொந்தா ஒன் சுடரே அப்படிங்கிற ஃப்ரேஸ் வருது. அதான் இங்க இந்த பாட்டுல அந்த ஃப்ரேஸ் தான் ஞாபகம் வந்தது, அதுக்காக சொல்றேன். நொந்தாத செந்தி அப்படிங்கிறதுக்கு. இது அண்டவானன். அண்டம்னா பிரபஞ்சம், அண்டம்னா முட்டை. இந்த பிரபஞ்சமானது முட்டை வடிவானதுங்கிறது நம்ம கொள்கை. இந்த பிரபஞ்சமே முட்டை வடிவானது. அதுக்குள்ள அதான் முட்டைனா உருண்டையா இருக்கிறது, அதுக்குள்ள இருக்கிற உலகங்களும் உருண்டையா தான் இருக்கு எல்லாமே. அதனால இந்த அண்டம்ங்கிறது இந்த பிரபஞ்சத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. வானன்னாக்க இருப்பவன் அர்த்தம், அண்டமெங்கும் இருப்பவன் இல்ல. இப்ப தில்லை வாணன் அப்படின்னா தில்லையில் இருப்பவன் அப்படிங்கிற மாதிரி. தஞ்சை வாணன்னா தஞ்சையில் இருப்பவன். வாழ்நன், வாழ் நன், தன்னகர நாப்பட்டு நன் வரும், வாழ்நன். அது சேர்ந்து புணர்ச்சியில வாணன் அப்படின்னு சேர்ந்து வரும். பவதாரணி, இதுல எனக்கு இந்த நொந்தாத செந்தி அணையான் அதுதான் அவர் வந்து தீ வடிவமாக இருந்தாலும் அவர் குளிர்ச்சியா தான் இருக்காரு இல்லையா. அந்த தீயை தீ சுடாது அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூதங்களும் வந்து சிவபெருமான நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். ஆனாலும் தீ மட்டும் வந்து இவருடைய தனிச்சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு அம்மையார் சொல்றாங்களா? ஏன்னா புரியுது. அது அவனுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா வேற வர்ணனைகள்ல வரும். இந்த சூரியன் சந்திரன் அக்னி 3 தான் அவனுக்கு 3 கண்கள் அப்படின்னு வரும். அது மாதிரி அவன் கையில தீ ஏஞ்சின் ஆடுவான், அவன் சுடுகாட்டுல தீக்கு நடுப்புற ஆடுவான், எல்லாம் இருக்கு, தீ இருக்கு. ஆனா அவனோட உடம்பே செந்தி போல அப்படிங்கிறது வர்ணனை.
தீப்போன்ற செம்மணி உடையவன். அதனால அது 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 வந்து அவன் அழியாதவன். அது இருக்கு. நொந்தாத செந்தி அணையவன், அழியாத செந்தி பண்றவன் அவன். அப்படின்னா அந்த அழியாதவன் வந்து செந்திக்கும் எடுத்துக்கலாம், இல்ல அவனுக்கும் எடுத்துக்கலாம். ஆமா ஆமா, அந்த சோதியாக இருக்கிறது. ஆமா, அதனால அழியாத செந்தி பண்றவன் 2 அட்ஜெக்டிவ் போடுறாரு அவனுடைய உடம்போட வர்ணனைக்கு. செந்தி பண்றவன் செம்மேனி அவன், அது மாதிரி நொந்தாத. அது வந்து தலையில கங்கையை வச்சுருக்கான், கையில நெருப்பு வச்சுருக்கான். அது இறைவனுடைய கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையும் உண்டு இல்லையா? மேல சந்திரன் பாம்பும் பக்கத்துல இருக்கு. நம்ம புராண கதைகள் படி பாம்பை சந்திரன் விழுங்கிடும், அதான் கிரகணம் அப்படிங்கிறது நம்மளுடைய புராண கருத்து இல்லையா? அது மாதிரி பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை அப்படிங்கிறது பொதுவான புராண கருத்து. ஆனா ரெண்டே பக்கத்துல வச்சுருக்கான். அதே மாதிரி இதுக்குள்ள புலித்தோல் கட்டிருக்கான், கையில ஒரு மானை வச்சிருக்கான், பக்கத்துலயும் கழுத்துல ஒரு மாம்பை மாலையா போட்டுருக்கான். அது மாதிரி கான்ட்ராஸ்ட் நிறைய இருக்கும். நம்பன்றதுக்கு இந்த ஒரு ரெஃபரன்ஸ்ல திருவாசகத்துல திருவண்ட பகுதி நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி 110வது பதியம். நம்பன் பல இடங்கள்ல ஒரு தேவாரத்தில் திருமுறைகள் எல்லாம். உதாரணமா நான் கோட் பண்ண பாட்டு, திருப்பயண பாட்டு ஒண்ணு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, சொல்லப்போ ஒரு ஃப்ரேஸ் மட்டும் சொன்னேன். அந்த பாட்டு வேதமோதி வெண்ணூல் புண்டு வெள்ளை எருதேறி பூதஞ்சுழ புலிய வருவார் புலியின் உரி தோலார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதந்தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே அப்படின்னு திருவையாத்துக்கு பக்கத்துல இருக்குது. அதனால இந்த நம்பா அப்படி நம்பன் நம்பா அப்படிங்கிறது பல பாடல்கள்ல வரும். வேற யாராவது சொல்ல வந்தோ? அந்த செகண்ட் லைன்ல ஒரு ஆறு புக்கு நனையா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதோட மீனிங் எனக்கு புரியுது. ஆனா அந்த புக்கு அப்படின்ற வேர்டுக்கு ஒரு பர்டிகுலரா மீனிங் வந்து புகுந்து அப்படின்ட்டு, அதுதான் மீனிங்களா? ஆமா, புகுதல் அப்படிங்கிற வேர்பு புகுந்துன்னு இப்ப பேச்சுல இப்ப சொல்றோம், அதுவும் சரிதான். ஆனா பழைய தமிழ்ல அது புக்கு அப்படின்னு வரும். நகுதல், நகுதெல்லாம் சிரிக்கிறது, நக்கு அப்படின்னு வரும் பழைய தமிழ்ல. ஓகேங்க. இன்னொரு क्वेश्चन வந்து இந்த ஓகே அதே மாதிரி மிகுதல், மிகுதல் வந்து மிக்கு அப்படின்னு பழைய தமிழ்ல வரும், மிகுந்துன்னு சொல்லலாம். ரெண்டும் சரிதான். சொல்லுப்போ. ஓகே, அது நிலையாது ஒழிந்து கண்டாய் அப்படின்றத வேற ஒரு இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த இடம்னு இன்னொரு தடவை சொல்லுங்க. அது அந்த நினையாது ஒழுதி கண்டாய பாட்டோட கடைசியில கொண்டு போய் வச்சுட்டா பாட்டு லெஃப்ட் ரைட் படிக்கிற பொருள் புரியும். நெஞ்சமேன்னு ஆரம்பிச்சு அடித்தலைமை வரைக்கும் படிச்சு நினையாது எழுதி கண்டாய். அந்த அந்த அதாவது நெஞ்சமே நீ சுவாமியோட திருவடியை நினைக்காம விட்டுடாத அப்படிங்கிற ஜிஸ்ட் அது. ஆனா எதனால நீ சுவாமியோட இதை நினைக்காம விட்டுடுவ அப்படின்னா, உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் உன்னை காப்பாற்ற போறா நினைச்சிட்டு நீ சுவாமியை வழிபடாம விட்டுடாத. அந்த சுவாமி எப்படிப்பட்டவன் அதுலதான் மீதி ரெஃபரன்ஸ். அதனால ஜிஸ்ட் என்னன்னா, நெஞ்சமே சிவபெருமான அடித்தளம் நினையாது எழுதி கண்டாய், அதான் ஜிஸ்ட் இந்த பாட்டுக்கு. மனமே சிவபெருமான அடித்தளத்தை எப்போ நினைச்சுக்கோ, விட்டுடாத. மீதி எல்லாம் எக்ஸ்பிளனேஷன், அட்ஜெக்டிவ் ஆர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றதுக்காக. ஓகே ஓகே, இனி வேற கேள்விகள் கருத்து இல்லைன்னா அடுத்த பாட்டுக்கு போறோம். 14ஆம் பாட்டு. அடித்தளத்தின் அன்று அரக்கன் 5 தோளும் முடித்தளமும் நீ முறித்தவாறு என் முடித்தளத்தின் ஆறாடி ஆறா அனலாடி அவ்வனலின் நீராடி நெய்யாடி நீ. அதாவது இதுலயே அந்த முடித்தளத்தின் அப்படின்னு 2ஆம் அடியில கடைசியில இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுத்துன்னு படிச்சாக்க நமக்கு பொருள் எளிமையா புரியும். முடித்தளத்தின் ஆறாடி ஆறா அனலாடி அவ்வனில் நீராடி நெய்யாடி நீ அப்படின்னு இறைவனை பார்த்து சொல்ல, இறைவனுடைய தன்மைகள் அவனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நீ
அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தாப்புல அடித்தளத்தின் அன்று அரக்கன் 5-4 தோளும் முடித்தளமும் நீ முறித்தவாறு என் அப்படின்னு கேள்வியோட ரெட்டாரிக்கல் கேள்வியோட முடிக்கிறார் பாட்டை. என்ன சொல்றாரு இப்போ? முடித்தளத்தின் 6 ஆடி. முடித்தளம்னாக்க தலை, முடினா தலை, முடித்தளம்னாலும் தலையாகிய இடம் அப்படின்னு அர்த்தம். அதனால முடி அடி அப்படிங்கிறதெல்லாம் முடித்தளம் அடித்தளம்லாம் வரும். கைத்தளம், நம்ம ஃபேமஸ் திருப்புகழ் பாட்டு பார்க்குறோம், கைத்தளம் நிறைகணி அப்பம் டவல் புரின்னு. கைத்தளம்னா கையிலன்னு அர்த்தம், கைன்னு அர்த்தம். அது மாதிரி இங்க முடித்தளம்னா முடி தலைன்னு அர்த்தம். முடித்தளத்தின் 6 ஆடி. 6 ஆடுறதுனாக்க 2-3 அர்த்தம் உண்டு. ஒன்று டான்ஸ் ஆடுறது, இன்னொன்று குளிக்கிறது, அபிஷேகம் பண்றது, அதெல்லாம் ஆடுறதுன்னு வரும். அதே மாதிரி பூசிக்கிறது, உடம்பு முழுக்க பூசிக்கிறதுக்கு அதுவும் வரும். அதனால முடித்தளத்தின் 6 ஆடி. முடித்தளத்துல 6 ஆடி. 6ன்னா இந்த இடத்துல கங்கை, தலையில கங்கை உடையவன் அர்த்தம். ஜஸ்ட் கங்கையில குளிச்சுட்டு இருக்கு தளத்தலம், அவனுடைய திருமுடியானது கங்கையில குளிச்சுட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 6 அனலாடி, நீ ஆறாத அனலை ஏந்தியவன். ஆறுதல்னா அணைஞ்சு போறது இல்லையா? தீ அணைஞ்சு போச்சுன்னா, இப்போ காஃபி சூடா இருக்கு, சூடு குறைஞ்சு போச்சுன்னா ஆறுறதுங்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஆறுறதுன்னா சூடு தணிதல். அப்படி ஆறாத அனல் ஆடி, அப்படி சூடு குன்றாத தீயை ஏந்தி ஆடுபவன், இல்ல சுடுகாட்டு தீக்கு நடுப்புற ஆடுபவன். 2 விதமா இன்டர்பிரட் பண்ணலாம் அதை. அப்படிப்பட்ட தீயை ஏந்தி ஆடுபவன், தீயின் இடை ஆடுபவன். அவ்வனலின் நீரு ஆடி, அந்த தீயில உண்டாகின்ற சாம்பல் இல்ல, சுடுகாட்டு தீ இருக்கு, சுடுகாட்டு தீயில எரிஞ்சல என்ன கிடைக்கிறது? நமக்கு சாம்பல் கிடைக்கிறது. தீ எரிஞ்சா சாம்பல் வரும். அந்த சாம்பலை பூசின்னு இருக்கான் அவன், அதான் விபூதி. அந்த நெருப்பில் விளைந்த சாம்பலை பூசியவன் நீ. நெய்யாடி, நெய்யால அபிஷேகம் பெறுபவன் நீ. அது சுவாமிக்கு ஆனஞ்சம் ஆடுவார் அப்படின்னு பல பாடல்கள் வரும். பால், தயிர், நெய், கோஜலம், கோமயம் அப்படின்னு இந்த அஞ்சலியும் அவனுக்கு அபிஷேகம் உண்டு, பஞ்சகவியம். அதுல நெய் ஆடின்னு இங்க நெய்ய சொல்றாருங்க. சில பேர் நீங்க திருவையாறுக்கு போயிருப்பேன், திருவையாத்துக்கு போயிருப்பேன். திருவையாத்துக்கு பக்கத்துல சில கோயில்கள்லாம் உண்டு. திருப்பயணம் ஒரு கோவில், அது மாதிரி திருக்கண்டியூர், திருச்சோற்றுத்துறை, திருவேதிகுடி, திருநைத்தானம் அப்படிலாம் இருக்கு. அதுல இந்த திருநைத்தானம், இன்னைக்கு அதுக்கு தில்லைஸ்தானம்னு பேரு. அந்த திருநைத்தானத்துல சுவாமிக்கு பேரு நெய்யாடியப்பர். அந்த பாட்டு நம்ம பார்த்துருக்கோம். திருநைத்தானம் பதிகம் நம்ம 2 பதிகம் பார்த்துருக்கோம் முன்னாடி, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நெய்யாடியப்பர் அவர் அங்க. அதனால நெய்யால் அபிஷேகம் பெறுபவன் நீ. இப்படிப்பட்ட நீ, இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய நீ என்ன பண்ணின? அடித்தளத்தின் அன்று அரக்கன் 5-4 தோளும் முடித்தளமும் நீ முறித்தவாறு என். முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ண? நீ உன் திருவடியால அந்த ராவணனோட 20 புஜங்களையும் தலைகளையும் நீ நசுக்கிற. அது ஏன்? அந்த காரணம் என்ன? அதனால அந்த ராவண ஏன் தலைகளையும் புஜங்களையும் நசுக்கிற நீ, அந்த காரணம் என்ன அப்படின்னு ஒரு ரெட்டாரிக்கல் கேள்வியா இந்த பாட்டு கேட்டிருக்காரு. இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்கள் இருந்தால் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. சார், அந்த முடித்தளத்தின் 6 ஆடினா கங்கையா சார்? முடித்தளத்தின் 6 ஆடினா அது கங்கை. அது முடித்தளத்தின் இன்னும் வந்தாக இந்த இடத்துல முடித்தளத்தில் அப்படின்னு எடுத்துக்கணும். அது அதாவது இன் அப்படிங்கிறது வேற்றுமை விரும்பாவும் வரும், இல்லைனாக்கா அது சாரியையாவும் வரும். சாரியைனாக்கா அது ஒரு தனியா அதுக்கு மீனிங் கிடையாது, பட் அது அந்த சவுண்ட் வரும் அந்த இடத்துல. இப்ப மரம்னு இருக்கு, மரத்தை அப்படிம்போம். ஆனா மரத்தினை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனா மரத்தைக்கும் மரத்தினைக்கும் என்ன வித்தியாசம்? மரத்தினையில ஒரு இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அது மாதிரி அதுக்கு சாரியைன்னு பேரு. அதனால இப்போ அடித்தளத்தின் முதல் லைன்ல வருது இல்லையா, அடித்தளத்தின் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அடித்தளத்தினால், அங்க ஆள் வந்து மிஸ்ஸிங், வெளிப்படையா இல்லை.
திருவடியால் அப்படின்னு அர்த்தம். ஓகே சார், தேங்க்யூ சார். இங்க அடியும் முடியும் ரெண்டும் ரெஃபர் பண்றாங்க சார் இந்த பாட்டுல. அது எதுக்காக வருதா இருக்கலாம். ஐயா அது எப்படி இப்ப பாடல் 13 பாத்தீங்கன்னா அதுல வந்து உபதேசம் இருக்கு. மனைவி மக்களையும் இது பண்ணிட்டு அவரு சிவனோட அடித்தளத்தை பற்றி கொண்டு இந்த இதுல வந்து கண்டினியூஷன் 13ஆம் பாட்டு நெஞ்ச பார்த்து பாடுறாரு, நெஞ்ச பார்த்து. 14ஆம் பாட்டு சிவருமானையே பார்த்து பாடுறாரு. அதனால ஒவ்வொரு பாட்டுல யார எப்படி அந்த கான்டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கணும். எல்லா பாட்டும் ஒரே கான்டெக்ஸ்ட்ல இருக்காது. ஒரு பாட்டு சிவருமான பார்த்து இருக்கும், அடுத்த பாட்டு மனசை பார்த்து இருக்கும், இன்னொரு பாட்டு நம்மள பார்த்து சொல்லுவாரா இருக்கலாம். அது மாதிரி எப்படி வேணா அது ஒவ்வொரு பாட்டும் by itself is complete. Okay, there's no continuation இருக்காது. அந்த ஒரு உபதேசம் அந்த ஒவ்வொருதும் ஒவ்வொரு பாட்டும் ஒரு இதுல இருக்கும். சில பாட்டு உபதேசமா இருக்கும், சில பாட்டு மனசை பார்த்து இருக்கும், சில பாட்டு சுவாமியை பார்த்து இருக்கும், சில பாட்டு தேர்ட் பர்சன்ல இருக்கும் சுவாமி கிட்ட. ஆனா கனெக்ஷன் வந்து அந்த அந்தாதி இது, அதனால கனெக்ஷன் வரும். முன்னாடி பாட்டு அடித்தளமேனு முடிஞ்சது, இந்த பாட்டு அடித்தளத்தின்னு ஆரம்பிக்கிறது. ஆமா, அந்த கனெக்ஷன் உண்டு. ஆனா இதுல அடித்தளத்தின் அன்று அரக்கன் அப்படின்னு சொல்றதுன்னா அடைக்கலம் புகுந்த ராவணே எதுக்கு முடிச்சுன்னு கேக்குறாரு. இல்ல அடித்தளத்தினால் அவன் திருவடியால முன்னாடி ராவணனை நசிக்கினான். திருவடியால். ஓகே, ஏன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு அர்த்தம். திருவடியை உபயோகித்து அவன் அந்த அரக்கன், நீ இவ்வளவு பெருமை உடையவன், ஏன் அந்த அரக்கனை போய் நசிக்கின அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெட்டாரிக்கல் கேள்வி அது. ஓகே, தேங்க்யூ. இந்த அனல ஆடிங்கிறது வந்து அனல தாங்கிட்டு ஆடுறது தானே சார்? ரெண்டு விதமா இருக்குது. அனல் ஆடுதல் அப்படின்னாக்கா இன்டர்பிரேஷன்ல இருக்கு இல்லையா. இப்போ தர்மபுரம் ஆரியின் உரையில் என்ன சொல்றாருனாக்கா, இது மாதிரி அனலின் கண் என்றாயனும் உருவு விரித்துக் கொள்க அப்படின்ட்டான் இல்லையா. அனலின் கண் ஆடி அப்படின்னா தீயில் ஆடுபவன், சுடுகாட்டு தீயில் ஆடுபவன் அப்படின்னு. அனலின் கண் அப்படின்னு ஒரு கண்ணுங்கிறத வெர்ப உருவ எடுத்துக்கோங்க அப்படிங்கிற தர்மபுரம் உரையில. ஆனால் அது அப்படி எடுத்துக்கலாம், அது சரிதான். ஆனா அப்படி இல்லாமையும் எடுக்கலாம். தீ அனலை ஏந்தி ஆடுகின்றான்னு எடுத்துக்கலாம் இல்லையா. இப்ப அனல் ஆடினாக்க அனல் இருக்கு, ஆடி இருக்கு, நடுப்புற ஒரு சிலர் வேற ஒரு வார்த்தையை கொண்டு வரணும் நம்ம. அனலின் கண் அப்படி, அனலின் கண்ணா தீயில் ஆடுபவன், இல்லைனாக்க அனலை ஏந்தி ஆடுபவன். அது ஒண்ணு வந்து வேற்றுமை தொகையுமா, இன்னொன்னு வந்து உருவம் பயனும் உடன் தொகை தொகையுமா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ரெண்டு விதமா இன்டர்பிரேட் பண்ணலாம். அது நமக்கு இந்த இதுல இருக்கு. ரெண்டு விதமாவும் இன்டர்பிரேஷனுக்கு நமக்கு பாடல்கள் இருக்கு தேவாரத்துல, திருமறையில. சம்பந்தர் தேவாரத்துல நம்ம பார்த்தது இல்ல, ஆமாத்தூர்னு ஒரு ஸ்தலம் விழுப்புரத்து பக்கத்துல இருக்கு. மாறாத வெங்கூற்றை மாற்றி மலைமகளை வேறாக நில்லாத வேடமை காட்டினான், ஆறாத தீயாடி ஆமாத்தூர் அம்மானை கூறாத நாவெல்லாம் கூறாத நாக்களே அப்படின்னு சம்பந்தர் இறைவனை புகழாத நாக்கள்ல பேச ஊமை நாக்கு அப்படிங்கிற. எதுக்கு சொல்ல வர, ஆறாத தீயாடினாக்க அப்படி அந்த சுடுகாட்டு தீயில் ஆடுகின்றவன் அப்படின்னு அவன் இன்டர்பிரட் பண்றாத. ஆனா திருவம்பாவையில 12ஆம் பாட்டுல வெளிப்படையா சொல்றாரு சம்பந்தர், மாணிக்கவாசகர். ஆர்த்த பிறவி துயர்களை நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் அப்படிங்கிறார். சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் அப்படிங்கிறப்போ சிற்றம்பலம்ங்கிறதுல அங்க வந்து சுடுகாட்டு தீ இல்ல. அப்ப சிற்றம்பலத்துல தீ ஆடுகிறான்னா அவன் கையில தான் நெருப்பு வச்சுன்னு ஆடுறான். அதனால அப்ப சிற்றம்பலத்துல அவன் கையில தீய வச்சுன்னு ஆடுறான், ஆனா சுடுகாட்டுல தீக்கு நடுப்புறையும் ஆடுறான். அதனால இந்த தீயாடி அப்படிங்கிறது அனலாடி தீயாடி ரெண்டு ஒண்ணுதான். அப்ப இந்த அனலாடிய அனலின் கண் ஆடுபவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல அனலை ஏந்தி ஆடுபவன், ரெண்டு விதமா இன்டர்பிரட் பண்ணலாம்.
ஓகே சார். ஏன்னா இங்க வந்து அனலாடிங்கிற ஃப்ரேஸ் மட்டும் தான் இருக்கு. ஆமா, அதனால ஓகே சார். சோ பாக்கி இடத்துல அந்த ஆடி எல்லாம் அபிஷேகம், இது மட்டும் தான், அந்த அனல் மட்டும் தான் அனல் ஆடின்னு வரும்போது இப்படி வரும் இன்டர்பிரேட் பண்ணும் இல்லையா சார்? ஆமா, ஆறுதல். ஆமா. Thank you, sir. Anybody else? ஐயா, இந்த கடைசி மூணாவது அடியும் நாலாவது அடியும் முடித்தளத்தின் ஆறாடி ஆறா அனலாடி அவ்வனலில் நீராடி நெய்யாடி, அது வந்து ஆறு வந்து அந்த ஆறு ஆத்து கங்கை ஆற வச்சிருக்காரு. அப்புறம் அந்த ஆறாவது அனலாடி, அப்புறம் கீழே இருக்கிறது நீராடி நெய்யாடிங்கிறது வந்து நம்ம செய்யற அபிஷேகம் தானேங்கய்யா. மேல இருக்கிறது வந்து அவரு கையில வச்சிருக்கிறது, அவரோட கேரக்டரிஸ்டிக். இது வந்து நம்ம செய்யறது, அப்படி எடுத்துக்கணுமாங்கய்யா? இல்ல, அதாவது அவனுக்கு அதெல்லாம் ஆடுபவன். அது நம்ம செய்யறோமோ தேவர்கள் செய்யறாலோ எப்படி வேணா இருக்கா. இல்ல சுடுகாட்டு தீயில அவனே எடுத்து பூசிஇருந்தாலும் பூசிக்கலாம் இல்லையா? சரி. அதனால அதுல ஆடுபவன் அது பூசின்னு இருக்கிறவன், அதுல அபிஷேகம் பெறுபவன். அது நம்ம செய்யறோம் அவன் செய்யறான் அப்படிங்கிறது அந்த ஆங்கிள் வேண்டாம். பட் அதை விரும்புபவன் அவன். சரிங்கய்யா. அதனால இந்த பாட்டோட சவுண்ட் எஃபெக்ட் என்ன இருக்கு, ஆறாடி ஆறா அனலாடி அவ்வனல் நீராடி நெய்யாடி நீ அப்படின்னு அப்படி பாட்டே நம்மள ஆட வைக்கிறது. ஆனா இது மாதிரி சில பதியங்கள் உண்டு. பாடல்கள்ல ரிட்டாரிக்கல் கேள்விகள் மட்டும்தான் இருக்கும், பதில் இருக்காது. அது நம்மளே புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா மற்ற இடங்கள்ல வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி சம்பந்தருடையது திருக்கண்டியூர் வீரட்டம் சொன்ன திருவையாத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்தலம் அது திருக்கண்டியூர். திருக்கண்டியூர்ல அவர் சம்பந்தர் ஒரு பாடின பதிகத்துல ஒன்றுல வினா உரை பதிகம்னே போட்டிருப்பார். அவர் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு கேள்வி கேட்டு முடிப்பார். உதாரணமா அது 3ஆம் திருமுறையில 38ஆம் பதிகம். அது வினவினேன் அறியாமையில் அப்படின்னு ஆரம்பிக்கும். அது அதுதான் சொல்ல, வினவினேன் அறியாமையில் உரை செய்மினீர் அருள் வேண்டுவீர் கனவிலார் புனர் காவிரி கரை மேய கண்டியூர் வீரட்டன் தன முனே தனக்கு இன்மையோ தமராயினார் அண்டமாளத்தான் வனனில் வாழ்க்கை கொண்டு ஆடிப்பாடி இவ்வையமா பலி தேர்ந்ததே அப்படிம்பார். அதாவது அந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, அடியார்களே எனக்கு ஒன்று சொல்லுங்க, இந்த கண்டியூர்ல இருக்கிற பெருமாட்டக்கானே அவனுக்கு என்ன அப்பா அம்மா ஒன்று சொத்து விட்டு வச்சுட்டு போலையோ, அவன் அடியாரெல்லாம் அண்டங்களெல்லாம் ஆள்கிறார்கள், இவன் என்னடான்னா சுடுகாட்டில் வாழ்ந்துட்டு ஆடிப்பாடி உலகம் முழுக்க பிச்சை எடுத்துட்டு இருக்கான், எனக்கு பூர்வீக சொத்து எதுவும் இல்லையோ அப்படின்னு ரெட்டாரிக்கலா கேட்கிறாரு அந்த பாட்டில். எதுக்குனாக்க அதுல அவன் உலகத்துல பிச்சை எடுக்கிறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அது காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டுடுறாரு. அது மாதிரி இந்த பாட்டுல காரைக்காலம்மையார் நீ ராவணனை நசுக்கின காரணம் என்ன அப்படின்னு தெரியாத மாதிரி அவர்கிட்ட சிவன்கிட்ட கேட்கிற மாதிரி அமைச்சிருக்காரு அந்த பாட்டை. இது மாதிரி சில பாடல்கள்ல ரெட்டாரிக்கல் கேள்விகள் வரும். இந்த இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணப்போ சர்ச் பண்ணதுல எடுத்த ஒரு பாட்டு இன்னம்பர்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்தலம் இருக்கு, இன்னைக்கு அதுக்கு இன்னம்பூர் அப்படின்பா. அங்க ஒரு பாட்டு அதுல சொல்றார், சனியும் வெள்ளியும் திங்களும் ஞாயிறும் முனிவனாய் முடி 10 உடையான் தன்னை கனிய ஊன்றிய காரணம் என்கொலோ இனியனாய் நின்ற இன்னம்பர் ஈசனே. அது திருநாவுக்கரசர் சுவாமி நீ அந்த ராவணன் நசுக்கின காரணம் என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரெட்டாரிக்கலா கேட்கிறார் அந்த பாட்டுலயும். ஆனா இதே மாதிரி கொஸ்டின் பாட்டுல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிற பாட்டு வந்து எனக்கு ஞாபகம் வந்து நினைக்க அந்த சுந்தரர் தேவாரத்துல அந்த அஞ்சைக்களம் கோவில்ல பாட்டு ஒண்ணு வரும். அஞ்சைக்கள தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னன்னு ஆரம்பிச்சு ஒரு ஈஸியா கொஸ்டினா ஃபுல் பாட்டே 10 பாட்டும் கொஸ்டினாவே போயிட்டு இருக்காங்க. ஆமா அது மாதிரி வரும். ஸோ ஆனா இது நம்ம ஏன் நசிக்கிறாங்கிற காரணம் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம தோடுவெடி செவியின் பதிகம் பார்த்துருக்கோம். அதுல 8ஆம் பாட்டு ராவணனை நசுக்கின பாட்டு வரும். அவர் ஏன் அந்த பாட்டை பாடினார்னு சேக்கிழார் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. அது நம்ம தோடுவெடி செவியின் பதிக விளக்கத்துல பார்த்துருக்கோம் அந்த பாட்டை. மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையில் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் எனக்காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைபாட அண்ணல் அவருக்கு அருள் விரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார் அப்படின்னு அந்த சேக்கிழார் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார்.
8ஆம் பாட்டுல ஏன் ராவணனை சம்பந்தர் பாடினார் அப்படின்னு. அதான் மகாபெரிய குற்றம் செய்தாலும் இறைவனை சரணடைந்து தொழுதால் அவன் இறங்கி நமக்கு அருள் புரிவான் அப்படின்னு காட்டுறதுக்காக ராவணனுக்கு அவன் கைலாசத்தை பேத்தப்போ அவனை ஒரேடியா ஒழிச்சு கட்டாம நசுக்கி அவனை அழ வச்சு அப்புறம் அவன் மனம் திருந்தி சுதி பாடினதுக்கு அப்புறம் அவனுக்கு அருள் புரிஞ்சார் அப்படிங்கிறது அதனுடைய காரணம் அப்படின்னு வியாக்கியானத்தில் கொடுக்குற சேர்க்கிறார். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா பேசுங்க. சார் இதுல ராவணன் மேல கூட அம்மையாருக்கு பதிவு தோணுதோன்னு தோணுது. அதான் அது மாதிரி ராவணனை ஏன்பா நசிக்கினேன் அப்படின்னு. இல்ல ஒரு தாட் தான். அந்த பேரண்டிங் அப்போ நம்ம ராதர் தன் எக்ஸ்பிளைனிங் கொஸ்டினா கேட்டுட்டு விட்டோம்னா அந்த கிட்ஸே வந்து தே அனலைஸ் அண்ட் தென் தே அது வந்து மனசுல நல்லாவே பதியும். அவங்களா கிட்ஸே அனலைஸ் பண்ணி அவங்களா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மனசுல நல்லா பதியும். அதே மாதிரி அம்மையார் வந்து நம்மள கிட்ஸா நினைச்சு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணி நல்லா மனசுல பதியுது அப்படின்ற மாதிரி சொன்னேன். குட் குட் நல்ல அது ஒரு குட் அப்ரோச் அது. ஆனா அதை சொன்னேன், அது மாதிரி பாடல்கள் வந்து அவ ரெட்டாரிக்கலா கேட்டுட்டு பதில விட்டுடுவா. அது மாதிரி பல பாடல்கள்ல வர்ணனையில சொல்லுவா. கங்கை அணிஞ்சிருக்கிறவன் சந்திரன் அணிஞ்சிருக்கிறவன் வர்ணனையில வரும். ஆனா அதனுடைய தத்துவம் என்னன்னா நம்ம ஒவ்வொரு பாடலையும் தத்துவம் சொல்ல மாட்டான். அதெல்லாம் அவனுடைய அன்பின் வெளிப்பாடு, அடியவர்களுக்கு அருள் புரிகின்ற எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் அப்படிங்கறதுதான் காரணம். ஒரு கொஸ்டின், நான் இந்த திருமுறைகள் படிக்கும் போது இந்த ராவணனோட ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல வந்திருக்கு. அது நான் எனக்கு தெரிஞ்ச அறிவுள்ள வரையும் அது ராமாயணத்துல ராவணனோட இது அது எப்படி இதுல ரெஃபரன்ஸ் கொண்டது? அதனால அந்த ரீசன் வந்து அவனோட அதீத பக்தி சிவன் மேல இருந்ததுனாலயா? அது எப்படி? அது அது நம்ம தோடரி சிவன் பதிக விளக்கத்தை போய் கேட்டாக்க அதை பத்தி சொல்லியிருக்கேன். ராவணன் முதல்ல சிவபக்தி அவனுக்கு கிடையாது. அவன் தன்னுடைய தேர்ல புஷ்ப அந்த குபேரன் இருந்து கைப்பற்றின தேர் அது பறந்து போற தேர். அதுல அவன் பறந்து போயிட்டு இருப்பான், மெக்கானிக்கல் டிவைஸ் அது. அதுல அப்படி பறந்து போறப்போ கைலாசு மேல பறக்கும் போது கீழே இறங்கி பறக்க முடியாம அப்ப அவன் கேட்பான், என்னாச்சு, ஏன் நம்ம தேர் இறங்கி எடுத்து அதை பழுது அடித்தா அப்படின்னு கேட்பான். இல்ல இது கைலாசம், அந்த பக்கத்துல பறக்க முடியாது நம்மளால அப்படிமா. இந்த இத்தினூண்டு மலை நம்ம போறதை தடுக்கிறத நமக்கு இடைஞ்சல் பண்றதா? என்னோட சக்தி என்ன, இந்த மலை இத்தினூண்டு மலை, இதை நான் பேத்து வீசி எறிஞ்சிட்டு நான் பாட்டு என் வழியில போவேன் அப்படின்னு பண்றான். அப்போ பேத்து வீச போறப்போ சிவருமானுக்கு திருவரில ஊன்றாரு, அவன் நசுங்கி விடுறான். அதுக்கப்புறம் அழுது தொழுது ரொம்ப வருஷம் அழுது சுத்தி பண்ணி அப்புறம் தான் சிவபக்தன் ஆறான். இது சொல்றது எதுக்குன்னா, சிவருமான் பெருங்குற்றம் செய்தவர்களும் மனம் திருந்தி இறைவனை வேண்டினால் அவன் அவர்களுக்கு இறங்கி அருள் புரிவான் அப்படிங்கறத காட்டுறதுக்காக இந்த நிகழ்ச்சி இது. அதனால சம்பந்தர் எல்லா பதிகத்திலையும் சொல்லுவார், திருநாவுக்கரசர் எல்லா பதிகத்திலையும் சொல்லுவார். அதான் காரணம். இப்ப நம்ம அடுத்த பாடல் 15ஆம் பாடல் போறோம். நீ நின்று தானவர் முகாமதில் 3 நிறந்து உடனே தீ நின்று வேவ சிலை தொட்டவாறு என் திறங்கு வல்வாய் பேய் நின்று பாட பெருங்காடு அரங்கா பெயர்ந்து நட்டம் போய் நின்று பூதந்தொழச் செய்யும் மொய்கழற் புண்ணியனே. இதுல அவ சொல்ற ஜஸ்ட் என்னன்னா, நீ புண்ணியன், கடைசியில் சொல்றல புண்ணியனேன்னு, புண்ணியமே வடிவான பெருமானே, நீ முப்பரங்களும் அடியோல வெந்து சாம்பலாகும்படி பானம் போட்டது எதனால? அதாவது நீ புண்ணியன், நீ ஏன் போய் இப்படி ஒரு கொடிய செயலை செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெட்டாரிக்கல் கேள்வி அது. முன்னாடி ராவணனையே நசிக்கினான்னு கேட்ட மாதிரி. இப்ப இந்த பாட்டுடைய பொருளை பார்ப்போம். நீ நின்று தானவர் மாமதில் 3 நிறந்து உடனே தீ நின்று வேவ சிலை தொட்டவாறு என். நீ நின்றுன்னா நீ தேர்ல ஏறி நின்று தானவர் மாமதில், தானவர்னா அசுரர்கள், வானவர்னா தேவர்கள், தானவர்னா அசுரர்கள். வானவர் தானவர்னு சம்பந்தர் தேவரத்துல பாட்டு வரும். மாமதில் 3 அந்த பெரிய முப்புறங்களும்
நிறந்து உடனே தீ நின்று வேவ. நிறந்துன்னா ஒன்னா சேர்ந்து ஒருங்கே ஒரே சமயத்துல ஒன்றாக சேர்ந்து உடனே திடீர்னு ஒரேடியாக தீ நின்று வேவ. தீனா நெருப்பு, நெருப்பு பற்றி சாம்பலாகும்படியாக சிலை தொட்டவாறு என். சிலைன்னா வில்லு. அந்த வில்ல ஏந்தினே என்ன காரணம்? சிவருமான் முப்பர் மரிச்சப்ப தெரியும், மேருமலையை வில்லா வளைச்சு அக்னி விஷ்ணு வாயுவா 3 பேர் வந்த ஒரு கணையை எடுத்து அந்த முப்பரங்களை எரிக்கிறதுக்கு ரெடியா இருந்தார். அவர் திருவடியை வச்சதும் அந்த தேவர்களால் செய்யப்பட்ட அந்த தேர் அச்சு உடஞ்சு கீழே விழுந்துடுறது. உடனே அவர் பெருசா சிரிக்கிறார். சிரிச்ச மாத்திரத்துல அந்த முப்பரங்களும் எரிஞ்சு போயிடுறது. அவர் அம்பு போடல, கையில் எடுத்தார் அம்ப, ஆனா விடல. சிரிச்சார், எரிஞ்சு போச்சு. ஆனா தேவார பாடல்கள்ல அவர் அம்பு விட்டதாக பல இடங்கள்ல வரும். ஏன்னா அவன் அம்பு எடுத்து விடுறதுக்கு ரெடியா இருந்தான். அதனால அப்படி இருந்த காரணத்தினாலே அவன் அம்பு விட்டதா பாட்டுல வரும். அதான் அங்க சொல்ற தீ நின்று வேவ. அந்த நெருப்புல வெந்து அழியும்படியாக சிலை தொட்டவாறு அம்பு எடுத்தியே, அந்த வில் எடுத்தியே, அந்த காரணம் என்ன அப்படின்னு ரெட்டாரிகளா கேட்கிறார். இப்போ அடுத்த பாதியில அந்த வர்ணனை, சிவருமானுடைய வர்ணனை. திறங்கு வல்வாய் பேய் நின்று பாட. சிவருமான் சுடுகாட்டுல கூத்தாடுறான். அங்க பேய்கள்லாம் பாட்டு பாடுறது. அது பேய்கள் எப்படிப்பட்ட பேய்கள்? திறங்கு வல்வாய் பேய். அதுக்கு வெளிய வாய் இருக்கு, நல்லா உறக்க பாடும், ஸ்ட்ராங் வாய் இருக்கு அதுக்கு. ஆனா திறங்கு வல்வாய், திறங்குதல்னாக்க அப்படி சுருங்கி தொங்கி இருக்கிறது. காரைக்காலமையரோட மூத்த திருப்பதியத்துல அப்படிதான் பாட்டு ஆரம்பிக்கும். கொங்கை திறங்கி அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் பாட்டு. அப்படின்னா இந்த முலைகள்லாம் சுருங்கி தொங்கி அப்படின்னு அர்த்தம், கொங்கை திறங்கி. அது மாதிரி இங்க இந்த பேய்களுடைய வாய்கள்லாம் அப்படி சுருக்களோட தொங்கின்னு இருக்க அந்த வாயெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வர்ணனை. திறங்கு வல்வாய் பேய் நின்று பாட. அந்த பேய்கள்லாம் பாட்டு பாடுறது. அப்படி பாட நீ என்ன பண்ற? அந்த பெருங்காடு, அப்படி பேய்கள்லாம் இருக்கிற அந்த பெரிய காடு, சுடுகாடு, அந்த சுடுகாட்டை அரங்காக பெயர்ந்து, அந்த சுடுகாடு அரங்கு அப்படின்னு போய் பெயர்தெல்லாம் போறது. அப்படி சுடுகாடு தான் அரங்குன்னு மன்றம்னு போய் நின்று பூதந்தொழ. பூதகணங்கள்லாம் சுத்தி நின்றுட்டு உன்னை போட்டு வழிபாடு செய்கிறது போட்டிருக்கின்றன. அப்படி பூதகணங்கள்லாம் சுத்தி நிற்க நீ நட்டம் செய்யும் மொய்கழல் புண்ணியனே, போய் கூத்தாடுகின்ற மொய்கழல். கழல் அப்படி காலில் சுத்தி கட்டி இருக்கிற கழல். அது அப்படி சுத்தி கட்டி இருக்கிற கழலை அணிந்து திருப்பாதத்தை உடைய புண்ணியமூர்த்தியே. மொத்தத்துல என்ன சொல்றார்? சிவருமான் சுடுகாடுல கூத்தாடுறான். அது எப்படிப்பட்ட சுடுகாடு? அங்க தொங்குகின்ற வெளிய வாயுடைய பேய்கள்லாம் பாட்டு பாடுறது. பல பூதங்கள் சுத்தி நின்று அவனை தொழுகின்றன. அப்படிப்பட்ட சுடுகாடு மன்றம் அப்படின்னு போய் அங்க கூத்தாடுறான். நட்டம்னா கூத்து. அப்படி போய் கூத்தாடுகின்றான். அப்படிப்பட்டவன் அவன் புண்ணியமூர்த்தி. அவன் அப்படிப்பட்ட புண்ணியமூர்த்தி ஆகிய நீ அப்படின்னு சிவருமான் பார்த்து கேட்கிறார். அப்படிப்பட்ட புண்ணியமூர்த்தி ஆகிய நீ எதனால அந்த அசுரர்களுடைய முப்பெருங்களும் எரிஞ்சு சாம்பலாம்படி போர் செய்தாய் அப்படின்னு ரெட்டாரிகளா கேள்வியோட முடிக்கிறார் இந்த பாட்டை. அதுல இந்த புண்ணியனே அப்படிங்கிறது, நீ புண்ணியத்தின் வடிவானவன், புண்ணியமே வடிவானவன் நீ. ஆனா நீ இப்படி ஒரு கொடிய செயல், முப்பரங்களையும் எரிச்சு அதுல இருந்து வாழலாம் கொன்றாயே, இது ஏன் பொருந்துமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஈசனுடைய செயல் எல்லாமே கருணை. அதுல தமிழ்ல அறக்கருணை மரக்கருணைன்னு 2 விதமா சொல்லுவா. சாதாரணமா அனுகிரகம் பண்றது அறக்கருணை. துஷ்ட நிகிரகம் அது மரக்கருணை. அதுவும் கருணை தான், ஆனா அது மரக்கருணைன்னு பேரு. அதனால அது பாவம் இல்லை, அதுவும் ஈசனுடைய கருணை தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு அப்படி ரெட்டாரிகளா கேட்கிறார். இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். ஐயா, ஒரு எனக்கு ஆல்வேஸ் இந்த
பேய்கள் அங்க ஆடிக்கணும் அப்படின்னா அது என்ன? பேய்கள்ன்றது இருக்கா அப்படிலாம்? அது எப்படி எடுத்துக்கிறது? அது ரொம்ப நாளா அந்த கொஸ்டின் எனக்கு. அதாவது சிவருமான் பூதகணநாதன், அவன் பூதகண படை உடையானவன். அதனால அவனுக்கு பூதகணங்கள் உண்டு. அதாவது எத்தனையோ விதமான ஜீவராசிகள் பீயிங்ஸ் இருக்கு. அதுல இந்த மாதிரி சிவகணங்கள், பூதகணங்கள், பேய்கள் அப்படிலாம் இருக்கிறதா நம்மளுடைய நம்பிக்கை. அதனால இது பேய் இருக்கா, அது எங்க இருக்கு, எப்படி இருக்கும், அது காரைக்கால மேல மூத்த திருப்பதியில பாடுறோம். ஓகே, அது நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா அது வேற விஷயம். பட் இது வந்து நம்மளுடைய நம்பிக்கைகள். அப்படி பேய்கள் இருக்கு, பேய்கள் இருக்கிற காட்டில் கூத்தாடுறான் அப்படிங்கிறது வர்ணனை. அது வந்து தத்துவ விளக்கத்துல வேற வரும். அவ வந்து சுடுகாடுன்னு சொல்றது என்ன அப்படிங்கிறது, சர்வசம்ஹார காலத்துல இந்த பிரபஞ்சமே சுடுகாடு, அதுல அவன் மட்டும் தனியா ஆடுவான் அப்படின்னு அது வேற பாட்டு வரும். அதுலதான் வீணை வாசிக்குமே அப்படின்னு பாட்டில் தேவாரத்துலயும் வரும். அந்த மாதிரி எல்லாம் உலகமே அழிஞ்சு சர்வசம்ஹார காலத்துக்கு அப்புறம் சிவபெருமான் மட்டும் தனியா ஆடின்னு இருப்பான். அப்புறமா அவன் மீண்டும் அடுத்த சைக்கிள் வரும். நம்ம கொள்கைப்படி இந்த பிரபஞ்சமானது தோன்றும், இருக்கும், ஒடுங்கும், திரும்ப தோன்றும், இருக்கும், ஒடுங்கும், இப்படி சைக்கிள்ல போயிட்டே இருக்கும். இது இன்ஃபைனைட் சைக்கிள் இது. ஆனா வெஸ்டர்ன் தியரியில பிக் பேங்க் அப்புறம் தான் யூனிவர்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் தான் இருக்கு அப்படின்பா. பிக் பேங்க் முன்னாடி என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா பிக் பேங்க் ஒரு சைக்கிளோட ஆரம்பம் நம்ம கொள்கையில. இல்ல ஐயா, அது ஒரு இது இப்ப கேட்டது. இப்ப தோன்றுவதும் அங்க அவங்கிட்ட இருந்துதான், சேருவதும் அங்கதான். பட் அது அது முடியாது கிடையாது. அந்த அவர் இருக்கார், நம்ம போனாலும் அந்த இருக்காருன்னு தானே தப்பா புரிஞ்சுக்கணும். அதான் சொல்லுவேன், பதி பசு பாசம் 3 சொல்லி அது 3 அனாதி அப்படின்பா. அதாவது இந்த ஒரு சைக்கிள் முடிஞ்சு அடுத்த சைக்கிள் வர்றப்போ இந்த பசுக்கள் எங்கேருந்து வர்றது அப்படின்னா அது முன்னாடிலாம் இருக்கு. அந்த சைக்கிள்ல அது சூக்ஷ்ம ரூபத்துல அவனுக்குள்ள ஐக்கியமா இருக்கும். அப்புறம் திரும்பி அது ஸ்தூல ரூபம் பெறும் அப்படிங்கிற மாதிரி தத்துவம் அதெல்லாம். சொல்லு பூர்ணிமா. ஐயா, இந்த 2வது அடிக்கு திரும்பி விளக்கம் சொல்றீங்களா? தீ நின்று வேவ சிலை தொட்டுவார். அந்த 3 புறங்களும் தீ நின்று வேவ, தீ தங்கி வெந்து அழியும்படியாக. தீ நிற்கிறதுனாக தங்கிறதுன்னு அர்த்தம். தீ அடைந்து வெந்து அழியும்படி, வேவன வெந்து அழியும்படி சிலை தொட்டது. சிலை தொட்டவாருன்னா இந்த வில்லை ஏந்திய சிலை தொடுதல்ல வில்லை ஏந்துறது. அப்படி வில்லை ஏந்தியது எதனா காரணம்? தீ அந்த 3 நிறந்து உடனே இதெல்லாம் ஒருங்கே உடனே சீக்கிரமா நொடி அளவுல வெந்து போச்சு. எவ்வளவு நேரம் வெந்து போச்சுனாக்க அது ஒரு யுகம் எரிஞ்சுது அப்படின்லாம் கிடையாது. சிவபெருமான் சிரிச்சா அந்த க்ஷணமே அது 3 தீப்பத்தி எரிஞ்சு சாம்பலா போச்சு. அந்த க்ஷணமே. எப்படி இப்போ நம்ம ஒரு இந்த அணுக்குண்டு போட்டாக்க அந்த இடம் உடனே அடுத்த ஒரு 30 செகண்ட் 10 செகண்ட் 20 செகண்ட்ல அந்த இடமே சாம்பலா போயிடுறது. அது மாதிரி சிவபெருமான் சிரிச்ச மாத்திரத்துல அந்த 30 சாம்பலா ஆயிடுது. தீ நின்று வேவ, தீயில விழுந்து வெந்து அழியும்படியாக வில்லை ஏந்தி போர் செய்த காரணம் என்ன? புரியுதா? இல்ல இன்னும் கேள்வி இருக்கா? இல்ல, சிலைக்கு வந்து வில்லுன்னு பொருள் கொள்ளணுமாங்கய்யா? ஆமா. சரி. கணை தொடுதல், சிலை தொடுதல் அப்படின்லாம் தேவாரத்துல வரும். கணை தொட்டான் அப்படின்னாக்க அம்பை தொட்டான் அப்படின்னா அம்பு தொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். அம்பு விட்டான், இல்ல அம்பை எடுத்தான். இல்ல சில கையில அம்பை எடுத்ததுனாக்க என்ன அர்த்தம்? அம்பை எடுத்தா அம்பு போட்டான்னு தானே அர்த்தம். அது மாதிரி நீ ஏன் வில்ல ஏந்தின அப்படின்னா ஏன் வில்ல ஏந்தி போர் செய்தேன்னு அர்த்தம். திறங்கு வல்வாய்னா அந்த நீங்க சொன்ன அந்த வலிய வாய் அது திறங்குதல்னா அப்படி சுருங்கிறது, வத்தி இருக்கிறது, தோல்லாம் வத்தி போய் இருக்கு இல்லையா? வல்வாய்க்கு என்ன பொருளுங்கய்யா? வல் அப்படின்னா ஸ்ட்ராங்.
இல்லையா? வல்வாய்னா பெரிய குரல் அப்படின்னு இருக்கலாம், இல்லை ஸ்ட்ராங் மவுத்னு வச்சுக்கலாம். ஏன்னா பேய் வந்து வெளிய வாய உடையதுலயே ஜா ஸ்ட்ராங் ஜாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு திரங்குக்கு வந்து அது ஆப்போசிட் மாதிரி இருக்கு இல்லைங்க? ஆப்போசிட் மாதிரி. ஆமா, அது திரங்கு வந்து அப்படி வத்தி போயிருக்குன்னா தளர்ச்சியா இருக்கும். ஆனா பேய் வந்து வீக்கா இருக்காது. பேய் ஸ்ட்ராங்கான பேய் தான். ஆனா அது தோல்லாம் வத்தி போயிருக்கு. வயசான தோல் வத்தினாலும் உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்கா வல்வாய்னாக்க அதோட குரலையும் வச்சுக்கலாம் இல்லையா? வாய்னாக்க வெறும் மவுத்துன்னு எடுத்துக்க வேண்டாம், அதோட வாய்ஸ்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இப்ப ஒருத்தர் நம்ம கோபத்துல சொல்றோம் இல்லையா, வாய முடின்று அப்படிங்கிறோம். வாய முடின்றுன்னா என்ன அர்த்தம்? டோன்ட் டாக்னு அர்த்தம். அது மாதிரி வல்வாய்னா இது வந்து ஸ்ட்ராங் வாய்ஸ் இருக்கலாம். நம்ம இன்டர்பிரேஷன்ல இருக்குது. அது இன்னொன்று விளக்கத்துல கொடுக்கறது என்னன்னா, அந்த பேய் வந்து பிணத்தெல்லாம் துங்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த ஸ்ட்ராங் மவுத், இந்த கழுகுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஜாஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அப்படின்னு அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் பாசிபிள். இந்த வல்வாயை பிசிக்கல் வாயா எடுத்துக்கலாம், இல்லைன்னா அந்த ஸ்ட்ராங் வாய்ஸ்னு எடுத்துக்கலாம். சொல்லணும் சார். இல்ல சார், அது சுவாமி ஆடுறதுக்கு அது பாடுறதுனால அதுக்கு நல்ல வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆமா, அது எவ்வளவு கூட்டம் இருக்காங்க. ஆமா, அது 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 எத்தனை பேய் இருக்கு, எத்தனை பூதம் இருக்கு நமக்கு தெரியாதாங்க. அவ்வளவு பேய்களை சேர்ந்து ஒன்னா சத்தம் போட்டா என்ன ஆறுது? வெக்கேஷனுக்கு நம்ம ஆத்துல வந்து ஒரு 4 குழந்தைகள் வந்து சேர்ந்தாலும் அவ அப்புறம் சத்தமே நமக்கு பெருசா இருக்கும். ஓகே ஓகே, இன்னைக்கு பார்த்த பாடல்கள் வேற ஏதாவது கேள்விகள் கருத்துகள் இருந்தா பேசுவோம். இல்லைன்னாக்க இன்னைக்கு இந்த அளவு நிறைவு செஞ்சுக்குவோம். அடுத்த வாரம் நம்ம மீண்டும் தொடருவோம். திருச்சிற்றம்பலம்.